சார், திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் சம்பந்தப்பட்ட 13 இடங்கள்ல ரைடு நடக்குது சார். லஞ்ச ஒழிப்புத்துறை சாலை போடாமலே சாலை போட்டதா சொல்லி முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இந்த ரைடு அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சார், ரைடு நடக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? லஞ்சம் ஊழல் நடந்திருந்தா அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் உங்களுடைய பார்வை சார்? இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. நீங்க கடலூர்ல பேசும்போது நம்ம கட்சிக்கு வசந்த காலம் வந்துருச்சு, இனிமேல நம்ம எல்லாரும் இப்படி கல்யாணங்கள் நடக்கல, வசந்த காலம் இல்ல, அது ஏதாவது குறிப்பு உணர்த்துறீங்களா? அதுல குறிப்பெல்லாம் உணர்த்தல. இயற்கையா பாடுற வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி வசந்த காலம். சில மனப்பிசக்குகள்லாம் இருந்தது, ஊமை காயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு கூட சொன்னீங்க. அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தும். 2 நாடாளுமன்ற அந்த உரை புத்தகம் யார் யாருக்கு சார் அனுப்பி கொடுத்துருங்க? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துறை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார். 22 பேர் கலந்துக்கிறவங்க. இந்நாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் கலந்துக்கிறவாங்களா? எதிர்பார்க்கிறேன். அது அவங்க முடிவு. சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதம், முதல்வரோட பேச்சு, கண்ணி பேச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த அரசியல் தலைவரா எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில எப்படி இருந்தது சார்? குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். சைகை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணது முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்யும் விதமா ஒரு சைகை செஞ்சாருன்னு ஒரு பரவலா பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அது போலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இல்ல சார், நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதிகள் இப்படி பண்றது சரியா இருக்குமா நீங்க சொல்லலாம். இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. இப்ப உள்ளாட்சி தேர்தல் பணிகள்லாம் தொடங்க இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் தொடங்க இருக்கிறாங்க. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கீரில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். ராசா நேற்று நீட் போராட்டத்துல அந்த கூட்டணி கட்சியினர் அமைச்சரவையில சேர்ந்தவங்களை பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். 2 நாள்ல ஒரு முடிவு சொல்றீங்க. அது 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு பொதுக்குழு தீர்மானங்களை வடித்தெடுக்கும். முதல் வேலையாக உங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். 3:30 மணிக்கு பொதுக்குழு அன்று நான் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பல வருஷங்களா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பயணம்தான் கோபிநாதன் நிறைவு விழாவாக நடத்தினாரே, அது போதைப் பொருளிலிருந்து இளம் தலைமுறையை விடுவிக்கின்ற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட நடைப்பயணம். அப்படி பொது நலனுக்காக என்னுடைய பணிகளை, பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. பிரதான கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. மதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மட்டும் திமுக கூட்டணியில இன்னும் தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க. விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க, எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமா தான் எடுக்க முடியும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்புறேன்.
தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயிர் காப்புகள் தள்ளுபடி செஞ்சு போராட்டம் பண்றாங்களே. விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. அழகான சர்க்கரை ஆலை 26 கோடி மட்டும் திறக்காம கிடக்கு, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. மக்கள் நலன்தான் முக்கியம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக டிவிகே கவர்மெண்ட்ல போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து விமர்சனம் வந்து இப்ப கூட டிவிகேவே வைக்கிறாங்க. திமுகவே தொடர்ந்து வந்து அவங்க அதிமுக கூட்டணி வைக்க வராங்க, அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. பேசக்கூடிய காரணம் எதுனாலும் சார், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே வந்துடலாம் இல்லையா? அது வெளியில வர்றதுக்காண்டி விமர்சனம் அவங்க கூட்டணியில இல்லைன்னு சிபிஎம் அறிவிச்சிருச்சு. திமுக கூட்டணியில இல்லைன்னு வீரபாண்டியன் சிபிஐ அறிவிச்சிட்டாரு. கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொன்னாலுமே வந்து அவங்க அதிமுக கூட்டணி வைக்க முயற்சி தேர்தல் வந்து வெற்றி பெறதான் முக்கியம். அதுக்கப்புறம் மக்கள் நலன் சார்ந்து செயல்பட முடியும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதிமுக கூட்டணி வச்சாங்க. ரெண்டு கட்சியோட பிரதானம் வந்து வெற்றி பெறணும்ன்றதுதான். ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல அரசுக்கு. ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல. அது வெளிப்படையத்தான் கொடுத்திருக்காங்க. அரசியல் எதிரிக்கு நண்பர் தான் சார். அதிமுக திமுக அவங்க நிலைப்பாடு எடுத்தது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் சார்? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க முனைந்தது உண்மையாக இருக்குமானால் அதைவிட அரசியல் மோசடி இன்னொன்று இருக்க முடியாது.